நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? நிறைய பேர் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸாக கொடுக்குறாங்களா? அது எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? நான் சில சின்ன ப்ராஜெக்ட் சொல்கிறேன், பட் ஆனால் இதனால் நீங்கள் என்னென்ன கற்றுப்பீங்கன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பர்சனல் பிளாக் வெப்சைட்ஸ் ரெடி பண்ணுங்கள். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, லிங்க்டின்ல நீங்கள் என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்றதை அப்டேட் பண்ணுற மாதிரி உங்களோட எல்லா அச்சீவ்மெண்ட்ஸையும் ஒரு இடத்துல காட்டுறதுக்கு ஒரு வெப்சைட் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து பர்சனல் பிளாக் சஜஸ்ட் பண்ணுவேன். டு டூ லிஸ்ட் அப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து த்ரெட் அப்ளிகேஷன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். கிரியேட், ரிட்ரீவ், டெலீட் அண்ட் அப்டேட். வெதர் அப்ளிகேஷன் பண்ணுறதுனால உங்களால் வந்து ஒரு ஏபிஐ கால் அடித்து டேட்டாவை எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க. ஒரு ரெசிபி புக் பண்ணுறதுனால நீங்கள் வந்து மல்டிபிள் பேஜஸ்க்கு நடுவில் வந்து டேட்டாவை ஷேர் பண்ணிக்க முடியும். டேட் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களால் பண்ண முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறீங்க. ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் பண்ணுறதுனால மற்றவங்க கிட்ட இருந்து உடனே இன்ஸ்டன்ட் அட்டென்ஷனை கிராப் பண்ணி அவங்க கிட்ட வந்து உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து ஷோ பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிங்கன்னா வந்து எப்படி பேமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதை ப்ரூவ் பண்ணுறீங்க. ஒரு குவிஸ் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுனால மல்டிபிள் யூசர்ஸ் வந்து ஒரே டைமில் கன்கரண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க. இதெல்லாம் தெரியாமல் யாராவது ப்ராஜெக்ட்ஸ் பேங்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர்